லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாலிசியை பத்தி பேசலாமா சார்? நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ஸ்கீம் எதுன்னு சொல்லுங்க, அந்த பாலிசி நான் எடுத்துக்கிறேன். சார், உங்க ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா சார்? அதுக்கேற்ற மாதிரி பாலிசியை பார்த்து சொல்லிடுறேன். அது வந்து ஒரு 30 to 35 lakhs வரைக்கும் இருக்கும். சூப்பர் சார். சூப்பர் சார். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க 5 crores வரைக்கும் பாலிசி எடுத்துக்கலாம் சார். ஓ, 5 crores அவ்வளவுதானா? ஓகே, சிம்பிள், எடுத்துக்கலாமே. டெஃபினட்டா எடுத்துக்கிறீங்களா சார்? ஆமாமா. இவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ்ல இவ்வளோ அன்பா கேட்கும்போது எப்படி நான் வேணும்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நூசா இவன். ஹலோ. என்னாச்சு? சைலண்டா இருக்கா? ராதிகா, நீ டென்ஷன் ஆகாத. 5 கோடி சார். ஹலோ. பாலிசி நான் கண்டிப்பா பாலிசி எடுத்துக்கிறேன். ஆனா சொல்லுங்க சார். அதுக்கு நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடணுமே. சார், பாட்டா? பாலிசி எடுக்கிறதுக்கும் பாட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்க பாடினா தான் பாலிசி கிடைக்கும். என்னம்மா, பாடுறியா இல்லையா? சரிங்க சார். சகலா பாடிக்கிட்டா. என்ன பாட்டு சார் வேணும்? ஏ சண்டக்கார அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாருங்க. சகலா பாடுறா. ஏ சண்டக்காரா, குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது, குத்து சண்டை இதோட நிப்பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போடுத்த அலையிற நானோ, மனசு திறந்து எனக்கா பார்த்த தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். அம்மா சார், எனக்கு அவ்வளவுதான் சார் பாட்டு தெரியும். இது போதும். ரொம்ப கியூட்டா பாடுனீங்க. சார், அப்போ எங்க எக்ஸிகியூட்டிவா உங்ககிட்ட பேச சொல்லட்டா? அவர்கிட்ட நீங்க பிரீமியம் கட்டலாம் சார். இதுக்கு எதுக்கு இந்த எக்ஸிகியூட்டிவ் எல்லாம்? நான் கேஷாவே நேர்ல குடுக்குறேனே. நான் ஜஸ்ட் டெலிகாலர் தான். நீங்க என்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் நீங்க நினைச்சா கொடுக்க முடியுங்க. எப்படி சார் கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். நான் வீட்ல இருந்து தான் வர்க் பண்றேன். நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டாம். நீங்க என் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட கொடுத்துருங்க. அவர் வந்து வாங்கிட்டு போகலாம், நேரம் ஆகுமே. நீங்க கதவு திறந்தீங்கன்னா உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுவேன். அரவிந்த், வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு டென்ஷன் ஆகுற? வேலை தானே செய்யற, அதையும் என்கிட்ட மறைக்கிற. இதுல என்ன ஈகோ உனக்கு? இந்த வீம்புனால தானே உன் வாழ்க்கையை வீணாக்கிற. இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. ரூமுக்குள்ள பூட்டிட்டு இருக்காம ஃப்ரீயா அப்படி ஹால்ல உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம்ல. நீங்க வாங்கின பாட்டு சூப்பர்.
அனிதா. ஹாய் அனிதா. ஹாய். ஏய் வா வா. எப்படி இருக்க? ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? திடீர்னு எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க? சங்கரி அக்கா, இத இன்னும் உங்க வீடா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? அதுல என்ன சந்தேகம் அனிதாக்கா? இது எங்க வீடு தானே. நீங்க வீட்டை உங்க சித்தப்பா சிங்கமுத்துக்கு வித்துட்டீங்க. ஏதோ ரஜினி சார்பா நாங்க கேஸ் போட்டதுனால தான் இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கீங்க. இல்லன்னா வாடகை வீட்டுக்கு எல்லாரும் பொட்டி பிடிக்கி தூக்கிட்டு போயிருப்பீங்க. கரெக்டா சொன்னீங்க. என்ன அனிதாக்கா, ஏதோ நீங்களும் ரொம்ப நல்லவங்கங்கிற மாதிரி அங்க போய் சேர்ந்துக்கிட்டீங்க. எங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரஜினிக்கு பண்ண துரோகம்லாம் மறந்து போயிடுச்சா? அதனால என்னக்கா, நாம ஞாபகப்படுத்துவோம். என்னக்கா ஞாபகப்படுத்தவா? தேவையில்ல ராதிகா, நான் அதெல்லாம் ஒண்ணு மறந்து போகல. அதே நேரம் அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கவும் விரும்பல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக நான் என் மனசார ரஜினி கிட்ட மன்னிப்பும் கேட்டேன். எல்லாத்தையும் விட மெயினா ரஜினிக்கு நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா எங்க அப்பாவை இழந்திருக்கேன். நீ ஏன் அனிதா கண் கலங்குற? அதுக்கும் காரணம் இவங்க தானே. தப்பே செய்யாம நீ கண் கலங்குற. ஆனா இவங்க கொஞ்சமாச்சும் வருத்தப்படுறாங்களா பாரு. இவங்கெல்லாம் சொல்லி திறந்துற கேஸ் இல்ல அரவிந்த், புரியுதா? கோபத்துல தப்பு செஞ்ச எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனைனா, தெரிஞ்சே தப்பு செய்யற இவங்கெல்லாம் எதெல்லாம் இழக்க போறாங்கன்னு நினைச்சா எனக்கே பாவமா தாண்டா இருக்கு. எங்களை பார்த்து யாரும் பாவம் பரிதாபம்லாம் பார்க்க தேவையில்ல. அந்த நிலைமை எங்களுக்கு வரவும் வராது. ஆமா அனிதா, என் நிலைமை தான் ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து சொல்ல. எதுக்குன்னு? என் பொண்டாட்டி தான் என்ன வேணான்னு சொல்லிட்டா. அதுக்காக என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாதுல்ல. மனைவி இல்லைன்னா துணைவியா ஒரு ஆள் வேணும்ல. அப்பாடா. அனிதா, நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஆஹா, அப்படியா? மா, எதுக்குமா இவ்ளோ பூ வாங்கியிருக்க? இந்த பூ வச்சு என்ன பண்ண போற இப்போ? ஆமாண்டி, இந்த பூவை வச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் நான் அழகுபடுத்த போறேன். மா, விளையாடாதீங்கம்மா. எதுக்கு இவ்வளவு பூன்னு கேக்குறோம்ல. அடியே, இந்த பூவெல்லாம் கட்டி கொடுத்தா முழத்துக்கு 50-100ன்னு கிடைக்கும்டி. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலையாவது செய்யலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ரஞ்சிதா, சப்பா ஏங்க, என்னங்க இது? மறுபடியும் செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ரஞ்சிதா. பழைய இடத்துல இல்ல, நான் பேங்க் ஏடிஎம்ல செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணிட்டேன். வேலையில அவ்வளவு கஷ்டம் இல்ல ரஞ்சிதா. சேர் மேல கால் போட்டு அப்படியே காத்தோட்டமா உட்காந்துக்கிட்டு இருப்பேன். வெயில் வெக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உள்ள போய் ஏசில உட்காந்துருவேன் ரஞ்சிதா. அங்கிள், அதெல்லாம் சரிதான். ஆனா ஏடிஎம்ல திருட வரவங்க முதல்ல செக்யூரிட்டியை தான் அடிச்சு காலி பண்றாங்க. பாத்துக்கோங்க, பார்த்து கவனமா இருங்க. ஏய் அனிதா, வாய கழுவுடி. ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது என்ன பொழப்போ? அத்தை, இதே தானே அனிதாவுக்கும் பார்த்திபனுக்கும் நீங்களும் செஞ்சீங்க. அவங்க அப்பாவை கொன்னுட்டு உங்க பையனுக்கு நீங்க ரிசப்ஷன் நடத்தல. அரவிந்த் விடு. பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்க கிட்ட நீ என்ன பேச சொல்ற? ஆனா அரவிந்த்,
சங்கரி அக்கா டெய்லரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அம்மா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அங்கிளும் வேலை கிடைச்சு வந்துட்டாரு. இந்த வீட்ல மிச்சம் இருக்கிறது இத வந்து நிக்கிறானே இவன் தான். என்ன பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதானே இந்த வீட்ல தண்டமா ஓசி சோறுன்னு சாப்பிட்டு இருக்கிறது அதோ அவங்கதான். அவங்கள போய் கேளுங்க. என்னது? நான் ஓசி சோறு சாப்பிடுறேனா? இத பாரு, அது நிக்கிறாரே எனக்கு தாலி கட்டினவரு. அவரு சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கறதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த வீட்ல ஓசி சோறு சாப்பிடணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஏய் ஓங்கி உன விட்டேன்னு வச்சுக்கேன் பல்லுங்க எல்லாம் பேந்துரும். யார்கிட்ட என்ன பேசுறீங்க? என்னடி என்ன அடிச்சிருவியா? அடிடி பாரு அடிடி பாரு. விடுங்க சும்மா இருங்க. எப்பதான் ஓவரா பேசிட்டே போறீங்க? அதான் சார். சகல என்ன சகல திடீர்னு ஆக்ஷன் சீனா மாறிடுச்சு. அதான் தெரியலண்ணே. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீங்க சும்மா இருங்க. எல்லாம் உங்களால தான். ஐயோ மாமா அண்ணே புடிங்க. நீ ஏன் வீட்ல இருக்க? ரொம்ப தான் ஆடுறீங்க எகிரி எகிரிக்கிட்டு. ஐயோ அண்ணே என்ன? நிறுத்துங்க. என்ன கன்றாவ் இதெல்லாம். ச்சே. ரஜினி, அனிதா, சி இப்ப மட்டும் என்னடி அமைதியா இருக்க? ஹாய் அனிதா. எப்ப வந்த நீ? இப்பதான். என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். மாமா பாத்து 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 உங்க பக்கம் திரும்பி ஐயோ, போறாங்க. மாமா இதையெல்லாம் பார்த்து ஏன் ரியாக்ட் பண்றீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? அனிதா நீ வா, நம்ம உள்ள போலாம். வா உட்காரு. சரி, நான் போய் உனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் நீ உட்காருடி. ஏய் காஃபி தரேன்டி, உட்காருடி. நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அனிதா, அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. சரி, நீ என்ன பண்ண போற? வேலை போச்சு, நீ இப்படியே இருக்க. சரி, அடுத்து உன் பிளான் என்ன? ட்ரை பண்ற அனிதா. அடுத்து எந்த வேலைக்கு போறதான்னு இல்ல, நானே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஹே சூப்பர் டே. கைய கூட முதல்ல. நல்ல பிளான் தான். உன் திறமைக்கு நிச்சயம் நீ நல்லா வருவ. ஆனா நீ தனியா பண்ணாத, நானும் நீயும் சேர்ந்தே பண்ணலாம். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, பிசினஸ்லயும் பார்ட்னர்ஸ். கைய கூட கைய கூட. சரி அனிதா, அப்படியே இருக்கலாம். உன் அன்பு எனக்கு திரும்ப கிடைச்சது. எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. என் அன்பு உனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பார்த்திபனோட அன்பு என்ன ரஜினி? நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க. என்கிட்ட சொல்லாம எதையாச்சும் மறைக்கிறியா? இல்ல அனிதா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத, என்னன்னு சொல்லு. அவன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போக முடிவு பண்ணிட்டான் அனிதா. என்ன சொல்ற? ஆமா, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கியிருக்கான். பாஸ்போர்ட் வாங்கியிருக்கானா? சரி, எப்ப வாங்கினா? எப்போ போய் அப்ளை பண்ணான்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு அவன் பாஸ்போர்ட் கொரியர்ல வந்துச்சு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்காம? உங்க வீட்லயும் பிரச்சனை, எங்க வீட்லயும் சூழ்நிலை சரியில்லை. இந்த நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறானா? என்னடி அர்த்தம்? எங்க அவன்கிட்ட நான் பேசணும். வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் அனிதா. அவன் கிட்ட இதை பத்தி நீ எதுவும் கேட்காத ப்ளீஸ் அனிதா. எனக்காக. அவன் பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவன் என்கிட்ட சொல்லல. என்னால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அனிதா.
இதுக்கு மேலேயும் நான் அவனை கம்பல் பண்ணி எதையும் செய்ய வைக்க விரும்பல. என் அன்பு நிஜமா இருந்தா நிச்சயமா அவன் என்கிட்ட திரும்பி வருவான். அனிதா, நீ எப்ப வந்த? வாடா. சொல்லாம கொள்ளாம வந்திருக்க. இந்த வீட்டுக்கு என்னைக்குடா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கேன். ஆமா, கையில என்ன? அது ரஜினிக்கு பெங்காலி ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. குடிங்க. வாங்கடி, வாங்கிக்கோடி. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏய், இரு இரு இரு. என்ன வந்த குடுத்த போற? அது ஒன்றும் இல்லைக்கா, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. சரி, ஓகே, போ. வந்துரும் சீக்கிரம் வந்துருவேன். ஆமா ரஜினி, அவன் ஏதோ மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நான் வரேன், டைம் ஆச்சு. பாய் அனிதா. பாய். பார்த்திபா, அக்கா, என்னடா ஏதோ அவசரமா வெளியில போறேன்னு சொன்ன, இங்க உட்கார்ந்திருக்க? என்ன, என்கிட்ட பேசணுமா? ஆமாக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? அது ரஜினி உனக்கு ரொம்ப வருஷமா தெரியும்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்னலாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பாப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. என்னடா, எதுக்கு இதெல்லாம் கேக்குற? சொல்லுக்கா, அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. டேய், அவளுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நான் ஆசைப்பட்டது உன்னை மட்டும்தான். அக்கா, நான் அதை கேட்கல. ரஜினிக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா சொல்ல. எதுக்குன்னு நீ முதல்ல சொல்லு. அக்கா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுங்கறல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், ஆனா அவங்க சின்ன சின்ன ஆசையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை நான் அவங்களுக்காக நிறைவேற்றி வைக்க நினைக்கிறேன், அவ்வளவுதான்க்கா. என்னடா ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு நின்னீங்க? அவ லவ் கூட என்னால ஃபீலே பண்ண முடியலன்னு சொன்ன. இப்போ என்னடானா அவ ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற? ஏன் தெரிஞ்சுக்க கூடாதா? மவனே, நீ வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு போகணும்னு பாக்குறியா? இருடா, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், நீ அதை எப்படி முடிக்கிறேன்னு பாக்குறேன். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல இல்ல, அவளுக்கு ஏகப்பட்ட ஆசை இருந்துச்சுடா. சொல்லுக்கா, எல்லாத்தையும் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வரியா? ஒரு நிமிஷம்க்கா, இதோ வந்துடுறேன். அக்கா, சொல்லுக்கா. டேய், முதல்ல உட்காரு. சொல்லு. நான் எழுதி கொடுக்கறேன் பார்த்திபா. குடு. ஓகே. இங்க பாரு, நான் எழுதி கொடுத்தா நீ ஒண்ணுத்தையும் மிஸ் பண்ண கூடாது, சரியா? ஒண்ணு கூட மிஸ் ஆகாது, நீ எழுது. நிச்சயமா ரஜினி வாழ்க்கையில இருந்து நான் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவேன்.
இதுதான் அவளோட ஆசை எல்லாம். இங்க பாரு, ஒண்ணு விடாம நிறைவேற்றி வைக்கணும் என்ன? சரிக்கா. சரி, நான் வரேன். ஓகே. இந்தா. மாமா எல்லாம் வாங்கியாச்சுல்ல, எதுவும் மிஸ் ஆகல? எல்லாம் வாங்கியாச்சுமா. எதுவும் மிஸ் ஆகலையே. என்னாச்சுமா? இல்ல, நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க மாமா, அதே மாதிரி அக்காவுக்கும் நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். நான் அப்படித்தான் இருந்த ரஜினி. அவதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றா. எனக்கு பார்த்திபா இருக்கான், ஆனா அக்காவுக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அக்கா முன்ன மாதிரி இல்லாம இப்ப வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டால மாமா, அப்படியே ஃபுல்லா மாறிடுவா. இனிமே நீங்க அவளை நல்லா பாத்துக்கணும் மாமா. ஐயோ ரஜினி, இப்பதான் அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நாம அவளை தொந்தரவே பண்ண வேண்டாம். கொஞ்சம் விட்டா அவளே தன்னால மாறிடுவா. அப்படியும் மாறலன்னா நாம சேர்த்து மாத்துவோம். அது வரைக்கும் நான் அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? சரி மாமா, யாரோட தயவும் இல்லாம அவங்கவுங்க சொந்த கால நிக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் மாமா. ஏமா என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? மாமா அங்க பாருங்க. 150 தானே சொன்னேன். சந்து சந்தா கூட்டிட்டு வந்தீங்களே, ஒரு 50 ரூபா சேர்த்து போட்டு கொடுங்க. அட நம்ம முரளி ஆட்டோ ஓட்டுறான், பரவாயில்லையே. என்ன ரஜினி, தம்பி ஆட்டோக்காரனை பார்க்கும்போது மனசு அப்படியே துடிக்குது போல் இருக்கு. ஐயோ சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. எவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்.